ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள். மேஷ ராசி அன்புகளுக்கான ஆடி மாத பலன்கள் பார்ப்போம். இந்த குரோதி வெளுத்து வருகின்ற ஆடி மாத பலன்கள் மேஷ ராசி அன்புகளுக்கு. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி 4ஆம் தேதி 20/7/2020 அன்று புதன் பகவான் வக்ர திசையோட புதனுடைய வக்ர திசை ஆரம்பிக்குது. ஆடி 16ஆம் தேதி 1/8/2024 பார்த்திங்கன்னா சுக்கரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். ஆடி 28ஆம் தேதி 13/8/2024 புதன் பகவான் வக்ர திசை நிவர்த்தி அடைகிறது. புதன் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 19ஆம் தேதி 4/8/2024 அன்று ஆடி அமாவாசை. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. திருக்காஞ்சி, ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம், திருச்சி அம்மா மடம், இதுபோல் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நீர்நிலையை சென்று அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வின் நட்சத்திரம், பரணி, கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் இதுவரையான இந்த மேஷ சம்பளம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் ராகு பகவான் ஆகிய 3 கிரகங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்காங்க உங்களுக்கு. அதனால் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த மாதம் முழுதும் பார்த்தா இந்த தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதால உங்களுடைய வருமானம் கொஞ்சம் திருப்திகராக இருக்கக்கூடிய நிலை இருக்குது. உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் புதனும் இருக்காங்க. அதனால் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் மகிழ்ச்சி நிறைந்த அமையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. நல்ல ஒரு அந்யோன்யமாக குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் ஆள் கேது பகவான் இருக்கார். அந்த ஆளுக்கு கேது பகவான் இருக்கிறதால பார்த்திங்கன்னா பழைய கடன் இருந்தாச்சு அந்த கடன்களை நீங்கள் அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிர்பாராத ஒரு பண வரவையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியில் எந்தவித குறையும் இல்லாத மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. உங்களுக்கு எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி குடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக. இது வரைக்கும் ஏதாவது சில தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணாமல் தான் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சிக்கான ஒரு வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. அதனால் இந்த பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நம்பிக்கை, இந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையின் மூலம் ஏற்பட ஒரு துணிவு தைரியமே உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லப்போகுது உங்களுக்கு. அதனால் தைரியமாக சொல்லி உங்களுக்கு ஏதாவது நீதிமன்றம் கேஸ் அந்த கேஸ்லாம் உங்களுக்கு முடிந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு கல்யாணத்துக்கு திருமணம் ஆகாமல் அலைன்ஸுக்கு கலைஞ்சிருந்தீங்கன்னா அந்த வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. அதனால் திருமண தடை உள்ளவர்களுக்கு பொண்ணு பாருங்கள், வரணும் பொண்ணும் அமைந்து திருமணம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. மேஷராசி இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்துக்கு நல்ல ஒரு மாதம் உங்களுக்கு. உங்களுடைய வரவுகளை பெருக்கிக் கொண்டு உங்களுடைய சேமிப்புகளை அதிகமாகிக் கொள்ளுங்கள். இந்த பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனக்காரனாகிய சனி பகவான் கொஞ்சம் சுபபலனை பெற்று செஞ்சிருக்கிறதால உங்களுக்கு வேலை பார்க்க இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்தும் உயரப்போகுது. உங்களுடைய மேலதிகாரி உங்களையே பாராட்டக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த பாராட்டுகளுக்கு உரிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதால பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சிலையும் செயலையும் ஒரு அனுபவம் பளிச்சிடும். உங்களுக்கு எந்த பேசினா ஒரு அனுபவத்தோடு மிக தெளிவாக எந்த விதமான ஒரு பாராபட்சம் உண்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போது. அந்த சொல் பலிதம் உங்களுக்கு இருக்கிறதால உங்களுக்கு உங்களுடைய பலரும் உங்களுக்கு மதிப்பும் பாராட்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த விரைய சார்ந்தது ராக இருப்பதால் கொஞ்சம் உங்களுடைய பணியிடங்களில் அதிகமாக உழைப்பு போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உழைச்சாதான் உழைப்பும் போடணும். உங்களுக்கு பொறுப்புகளும் கொஞ்சம் அதிகமாக போகுது. அந்த பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் அந்த பாராட்டுகள் எல்லாமே உங்களுக்கு தன்னால் தேவை போகுது. உங்களுக்கு புதிய வேலைக்கார முயற்சி பண்ணுங்கள். அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு அப்ளிகேஷன் போர்டில் என்ட்ரி அட்டன் பண்ணினோ அந்த நிறுவனத்தை உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்திங்கன்னா
கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் லாபகரமான மாதமாக தான் அமையுது உங்களுக்கு. அதனால் எல்லா கிரகங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையுது உங்களுக்கு. இந்த குரு பகவான் சனி பகவான் இருவரும் உங்களுக்கு சுப பலன் கருக்கொண்ட காரணத்தினால சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இந்த மாதம் அமையப்போகிறது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக உங்களுடைய விற்பனை அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த சுக்கிரன் கொஞ்சம் பலமாக இருக்கிறதால தனாதிபதியில் பாக்கியஸ்தான குருவும் இருக்கிறதால பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிகள்லாம் எந்த போட்டி இருந்தாலும் அதை முறியடித்து நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த மாதம் அமையுது உங்களுக்கு. லாபம் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு. கிரகணையில் ஒரு புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. அதே சமயம் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் நிறைய ஆர்டர்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. இதற்கும் வர சில பழைய பாக்கியங்கள் கடங்கள்லாம் உங்களுக்கு வசூலாக போகுது உங்களுக்கு. அதனால் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் வராத கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைப்போகுது. அது இந்த சில்லறை வியாபாரிகள் உங்களுடைய லாபம் அதிகரிக்க போகுது, வியாபாரம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல ஒரு தொழில் ஸ்தானம் அமைப்பட்டிருக்கிறதால தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக கிரகங்கள் இருக்காங்க. அதனால் உங்களுடைய உற்பத்தியும் அதிகரிக்க போகுது, லாபமும் அதிகரிக்க போகுது, உங்களுடைய வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாக போகுது. அதனால் ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் வியாபாரத்துக்கு பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அமையப்போகுது உங்களுக்கு. இந்த மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கல்வியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது உங்களுக்கு. புதன் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக செஞ்சிருப்பதால் கொஞ்சம் நினைவாற்றல் அதிகரிக்கும். எது படித்தாலும் நல்ல ஒரு மெமரி ஆகக்கூடிய ஒரு ஆற்றத்திறன் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு. நன்மையெல்லாம் கொஞ்சம் நல்ல குணங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் பேச்செல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையப்போகுது. அதே சமயத்தில் உங்களுடைய மாணவியர் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் நல்ல கவனமாக தேர்ந்தெடுங்க. அந்த நண்பர்களாலே சில நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களால் எங்கே அப்ளிகேஷன் போகலாம், எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகலாம், எங்கே வரலாம், எங்கே தங்கலாம், நிறைய விஷயங்கள் நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு உயர்கல்வி என்ன படிக்கணும்னு நினச்சி அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு பிரகாசமாகுது. அதனால் அந்த படிப்பில் எந்தவித தொய்வும் இல்லாத நிலை ஏற்பட போகுது இந்த ஆடி மாதத்தில் அன்பர்களுக்கு. உங்களுடைய ஆசைகள்லாம் உங்களுக்கு வழிகாட்ட போகிறாங்க. உங்களுக்கு அந்த வழிகாட்டு முறையில் உங்களுடைய கல்வி பயணத்தை மேற்கொண்டீர்கள் ஆனால் உங்களுக்கு கல்வி பயணத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. பொதுவாக பெண்மலைகள் பார்த்தா கொஞ்சம் நீங்கள் இருக்கின்ற முயற்சி எல்லாத்தையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் போது பெண்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் உங்களோட உடல்நிலையும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய மாதமாக ஆகுது உங்களுக்கு. திருமண வயசு சில பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்குது. வரன் அமைஞ்சதுன்னா ஆடி மாதம் விட்டு ஆவணி மாதத்தில் திருமணத்தை வைக்கலாம். இந்த வேலை பார்க்கின்ற பெண்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை தான் பணியிடத்தை அமைப்போது. பணியிடத்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் பெண்மலைக்கு அமைதவங்களுக்கு. பொதுவாக இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த விரயஸ் அந்த ராகுபவன் இருக்குது, அதில் கொஞ்சம் பணங்கள் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் சிக்கனமாகவும் பணத்தை எண்ணி செலவு பண்ணுங்கள். நிறைய வருமானங்கள் வரப்போது. அந்த வரவுகளை நீங்கள் கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். அசையா சொத்துக்கள் மூலம் முதலீடு பண்ணிங்களா உங்களுக்கு கஷ்ட காலத்தில் கண்டிப்பாக அந்த முதலீடு உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தை உறவுகள் மத்தியிலையும் கொஞ்சம் நல்ல ஒரு மரியாதை வரும். அதனால் அவங்களையும் சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது உங்களுக்கு. அதே சமயத்தில் தேவையற்ற சக்திக்கு மீறிய அளவுக்கு மீறிய வாக்குறுதியை தயவுசெய்து அளிக்காதீங்க. சில சமயம் இந்த விரயசம் இருக்கின்ற ராகுவால் அதிக செலவால் சில விஷயங்களை உங்களால் செய்ய முடியும், வாக்குறுதி நிறைவேற்ற முடியலாம், அதால் மனசாமல் வரலாம். கொஞ்சம் வாக்குறுதி அளிக்கும் போது கவனமாக இருங்கள். பொதுவாக உங்களுக்கு மன திருப்திக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை பக்கத்தில் கோயிலுக்கு போய்ட்டு கொஞ்சம் தீபம் ஏற்றி வச்சுட்டு இறைவனை வணங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன திருப்தியும் உங்களுடைய செயலுக்கு ஒரு வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. உங்களுக்கு இந்த சந்திராஷ்டிரம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அதுக்கப்புறம் 27ஆம் தேதி 30 வரைக்கும் ஒரு சந்திராஷ்டிரம். அந்த காலகட்டங்களில் சில முக்கியமான மொழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆடி மாதம் மிக சிறப்பான அற்புதமான மாதமாக அமைகிறது.
இந்த அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் உள்ள அன்பர்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக அமைகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் உங்களுடைய வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மாதம். நன்றி, வணக்கம்.